Taste the Daily. நெல்லை மாவட்ட நீதிமன்ற வாயில் முன்பு இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். நீதிமன்ற வாயிலில் இளைஞரை 7 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த போது தடுக்காமல் வேடிக்கை பார்த்த காவல்துறையினர். அலட்சியமாக இருந்த காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிவகங்கையில் தாய் கண்ணெதிரே மகனை துடிக்க வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல். திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கன்னியாகுமரி அருகே மனைவியை துண்டாக வெட்டி கொலை செய்த கணவனை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள். மனைவியின் உடல் பாகங்களை பையில் வைத்து கொண்டு சென்ற போது பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் அருகே தலையில் வெட்டு காயங்களுடன் இடுப்பில் கல் கட்டிய நிலையில் குளத்தில் இருந்து அழுகிய சடலம் ஒன்று மீட்பு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே மது அருந்த பணம் கேட்டு வடமாநில இளைஞர்களை கண்மூடித்தனமாக வெட்டிய மதுபோதை ஆசாமிகள். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச் செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என்றும் காட்டம். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, தீநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு குற்றச் செயல்கள் அரங்கேறியதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள சம்பவமும் கடும் கண்டனத்திற்கு என்று அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். போட்டோ ஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் விடியா திமுக முதல்வர் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தல். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நிலவும் அவலங்கள் குறித்து பேசாமல் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்கின்ற பெயரில் 14வது நாளாக நாடாளுமன்றத்தை முடக்கிய எதிர்க்கட்சிகள். அதானி பிரச்சனையை அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சால் திசை திருப்பி வழக்கம் போல மக்களுக்கு விபூதி அளித்த மைனாரிட்டி பாஜக அரசு. நீட் பிரச்சனை, முல்லை பெரியாறு விவகாரம், காவிரி நதிநீர் உரிமை, நிதி தேவை என தமிழகத்தின் தேவைக்காக நாடாளுமன்றத்தில் போராடாத திமுக இப்படி கும்பலோடு கோவிந்தா போடவா வாக்களித்தோம் என மக்கள் கேள்வி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்த முடியாமல் காலை ஒருமுறை, மாலை ஒருமுறை தேசிய கீதம் மட்டுமே பாடி குளிர்கால கூட்டத்தொடர் முடித்த மைனாரிட்டி பாஜக அரசு. மக்கள் நலன் சார்ந்த பேச நிறைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் திறமையற்ற ஆளும் கட்சியாலும் பொறுப்பற்ற எதிர்க்கட்சியாலும் எந்த பலனுமின்றி கூச்சல் குழப்பத்துடன் முடிந்த குளிர்கால கூட்டத்தொடர். தமிழக அரசின் கஜானா காலியாகிவிட்டது. அதனை நிரப்பும் பணியில் முதல்வர் உள்ளார் என திமுக அமைச்சர் அன்பரசனின் பேச்சால் அதிர்ச்சி. ஒரு மாநில அமைச்சரே கஜானா காலி என்று பேசுவதால் மகளிர் உரிமை தொகை முதல் மற்ற நலத்திட்டங்கள் தொடருமா என அச்சத்தில் மக்கள். எனக்கு வரல, நீ சொல்ல 1,14,000 பேர் வாங்கி எனக்கு வரலப்பா.
கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு இருக்குது, கஜானாவில் கொஞ்சம் பணம் இல்லை, ரெடி பண்ணிருக்கிறார் தலைவர். கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு இருக்குது, கஜானாவில் கொஞ்சம் பணம் இல்லை, ரெடி பண்ணிருக்கிறார் தலைவர். சென்னை வேப்பேரி பிரதான சாலையில் மாநகராட்சியின் அலட்சியத்தால் ராட்சத மரம் விழுந்து ஒருவர் படுகாயம். மரங்களை பராமரிக்கவும் சேதமடைந்த மரங்களை கணக்கெடுக்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அமைக்கப்பட்ட உதவி பொறியாளர்கள் என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட மாடல் அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வாழ்வை அழிப்பதுதான் திமுகவின் கொள்கை என பதாகைகளை ஏந்தி போராடிய விவசாயிகள் கருணை இல்லாத திமுக அரசு என சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். பெஞ்சல் புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கம். காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஆன்லைனில் லாட்டரி விற்பனை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் ஆன்லைன் லாட்டரி விற்பனை படு ஜோராக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் குலை நோய் தாக்குதலால் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். தர சோதனையில் தேர்வாகாத நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் பொருட்களை வழங்க ஆணை வழங்கிய திராவிட மாடல். ஏற்கனவே உருகிய வெள்ளம் புழுநெளியும் அரிசி என திராவிட மாடல் கொடுத்த பொங்கல் பரிசை மறக்காத மக்கள் தர பரிசோதனையில் தேர்வாகாத நிறுவனங்கள் தரமான பொருட்களை வழங்குமா என அச்சத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். மாநிலம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து பதிலளிக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திறனற்ற ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் கூட்டு வைத்த பிறகே வேலை செய்வதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் பகுதியில் கனரக வாகனங்களை மறித்து தின மாமூல், வார மாமூல், மாத மாமூல் என லஞ்சம் வாங்கும் காவல்துறையினர் குறித்து காவல் கண்காணிப்பாளரிடம் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போக்குவரத்து காவலர்களின் லஞ்சப்பட்டியல் வெளியிடப்படும் என எச்சரிக்கை. வண்டியை நிறுத்தி சோதனை என்ற போர்வையில் எல்லாம் பண்றாங்க. நாங்கள் தொடர்ந்து அரசுக்கோ போக்குவரத்து அமைச்சருக்கோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். மொத்த பேரும் லிஸ்ட் போட்டு மாமூல் எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய ஜிபே நம்பரு, அவருடைய ஓட்டுநர் ஏஜென்ட் வச்சு வசூல் பண்ணுற ஓட்டுநருடைய நம்பரு, யார் யார் மனைவி பேரில் ஜிபே வச்சுருக்காங்க, இது அனைத்தையும் நான் வெளியிடுவேன். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மூட்டையாக சிக்கிய குட்கா பொருட்கள். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கொட்டப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 850 சாராய பாட்டில்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாராய பாட்டில் கடத்தல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்து பரிதாபமாக பலியான திமுக நிர்வாகி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுமான பணிகள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் நடைபெறுவதால் தொடர்ந்து உயிரிழப்புகள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் செவிலியர்கள் இல்லாததால் ஊசி போடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த நோயாளிகள். மாரத்தான் புகழ் அமைச்சர் இதுபோன்ற மருத்துவமனையில் எப்போது ஆய்வு செய்ய வருவார் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் பூத்துக்குலுங்கும் காட்டு சூரியகாந்தி மலர்கள். சாலையோரங்களில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் உள்ளது. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி சிறுமி பரிதாபமாக பலி.
வீட்டிலிருந்த மின் விளக்கில் ஏற்பட்ட மின்கசிவால் நேர்ந்த துயரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் விலைகள் தொடர்ந்து குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். ரசாயன பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி மற்ற வாகனங்கள் மீது மோதி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 40 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. கர்நாடகா சட்டசபையில் காங்கிரஸ் பெண் அமைச்சரை ஆபாசமாக திட்டிய பாஜக எம்எல்சி உறுப்பினர் ரவி கைது. நாடாளுமன்றத்தில் மண்டையை உடைத்து கொள்வதிலும் சட்டசபையில் பெண்ணை ஆபாசமாக திட்டுவதும் தான் மைனாரிட்டி பாஜக கலாச்சாரத்தை காப்பாற்றும் லட்சணமா என மக்கள் கேள்வி. செங்கோல் ஆட்சி என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் வரியை வசூல் செய்யவில்லை என சிஏஜி அறிக்கையில் தகவல். 2 இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிடும் சாமானியர்களிடம் 18% ஜிஎஸ்டியை கராராக வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு பல கோடி ரூபாய் வரி செலுத்தாத பண முதலைகளிடம் வசூல் செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. இந்தியாவை வல்லரசாக்கும் என பொறுப்புடன் விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு செமி கண்டக்டர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு. மைனாரிட்டி பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா பின்னடைவு சந்திக்கும் ஆபத்து இருப்பதாக வல்லுநர்கள் வேதனை. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்திய வம்சாவளி பெண்களுக்கான அழகி போட்டியில் மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சென்னை பெண். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வரும் 19 வயது மாணவியான கேட்லின் சாண்ட்ரா மிஸ் இந்தியா பட்டம் வென்றார்.